காதல் என்னும் சிறையினிலே குழந்தைய அபிநயா கிட்ட கொடுத்துட்டு தன்னோட அறைக்கு வந்த ஆதித்யாவுக்கு ஒரு துளி நிம்மதி கூட இல்லை. தன்னோட கையை தூக்கி பார்த்தான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவன் கையில தவழ்ந்த அந்த குழந்தை அது அவனுடையது. இது எப்படி தனக்கு இவ்வளோ நாள் தெரியாம போச்சு அப்படின்னு மனசுல வேதனையோட நினைச்சான். அப்படியே படுக்கையில உட்கார்ந்தவன் கண்களை இறுக மூடி படுத்துக்கிட்டான். பழைய நினைவுகள் அவன் மனசை கூறு போட்டுட்டு இருந்தது. கிட்டத்தட்ட 4 வருஷத்துக்கு முன்னாடி அருண் தான் கிட்ட வந்து தான் ஒரு பொண்ணை காதலிக்கிறதாவும் அவளை தான் கல்யாணம் பண்ணிக்கிறதாவும் சொன்னான். அந்த காட்சி இன்னைக்கு அவன் மனசுல மனத்திரையில படமா ஓடிச்சு. அப்போ அந்த அன்னைக்கு அவனுடைய ஆஃபீஸில் உட்காந்து ஏதோ ஒரு முக்கியமான ஃபைலை பார்த்துக்கிட்டு இருந்தான். அருண் எப்பவும் போல விளையாட்டுத்தனமா உள்ள வந்தவன் ஹாய் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஆதித்யனுக்கு எதிரில் இருந்த நாற்காலிய சர்ரு புருன்னு சத்தம் கேட்க இழுத்து போட்டு உட்கார்ந்தான். அதுல கொஞ்சம் எரிச்சல் அடைந்த ஆதித்யன், டேய் உனக்கு எவ்வளவு தடவை சொல்றது, சேர மெதுவா எடுன்னு, சர்ரு புருங்காதடா அப்படின்னு கடிஞ்சுக்கிட்டான். அவனுக்கு பிசினஸ் டென்ஷன். ஆனா அதை பத்தியெல்லாம் துளி கூட கவலை இல்லாத அருண், அண்ணா உன்கிட்ட நான் கொஞ்சம் முக்கியமான விஷயம் பேசணும், கேட்குறியா அப்படின்னு கேட்டான். கேட்டுட்டு தானே இருக்கேன், சொல்லு, இப்போ உனக்கு என்ன வேணும்? மறுபடியும் பணம் வேணுமா? கடந்த 2 மாசத்துல நிறைய பணம் வாங்கிட்டடா அப்படின்னு கொஞ்சம் சின்ன கண்டிப்போட சொன்னான். இப்பெல்லாம் அருண் ரொம்ப பணம் அதிகமாக வாங்குறான். ஏன் எதுக்குன்னு கேட்டா எதையும் சொல்ல மாட்டேங்கிறான். வீட்டுக்கு ரொம்ப செல்ல பிள்ளை. அதனால அவன் எப்ப பணம் கேட்டாலும் ஆதித்யன் இல்லைன்னு சொல்றதே இல்லை. வீட்டில் எல்லாருமே அருண் கிட்ட அப்படிதான் இருப்பாங்க. ஆனா இப்போ அவன் அனாவசியமா ஏதோ செலவு பண்றானோன்னு கூட சந்தேகம் வந்திருந்தது ஆதித்யனுக்கு. அதனால எப்பவும் போல இப்பவும் பணத்திற்கு தான் வந்திருக்கான் அப்படின்னு நினைச்சு, எவ்வளவு வேணும் போய் அக்கௌண்ட்ல சொல்லி வாங்கிக்கோ அப்படின்னு கொஞ்சம் சலிப்போட சொன்னான். சொல்லிட்டு ஃபைல பார்க்க ஆரம்பிச்சான். அட என்னன்னா நீ, அது இல்லை, எனக்கு பணம் வேணும் தான், ஆனா இப்போ அதுக்காக வரல. நான் ஒரு பொண்ணை காதலிக்கிறேன், அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிப்பேன், நீ தான் வீட்டில் பேசணும் அப்படின்னா. அந்த வார்த்தையில அதிர்ந்து போனான் ஆதித்யன். ஃபைல இருந்து நிமிர்ந்து ஆச்சரியத்தோட தம்பி அருணை கூர்மையா பார்த்தான். என்னடா உளர்ற, உனக்கு என்ன வயசு தெரியுமா? இந்த வயசுல படிக்காம காதல் கத்திரிக்காய்னு வந்து நிக்கிறியே, போடா போய் ஒழுக்கமா படி, அப்புறமா உன்னோட காதலை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னான். இந்த வயசுல காதலிக்காம வேற எந்த வயசுல காதலிக்கிறதா? இப்போ உனக்கு வயசு 30 ஆயிடுச்சு. இப்ப வரைக்கும் நீ காதலிக்காம எந்த பொண்ணையும் கல்யாணம் பண்ணிக்காம இருக்கியே, உன்ன மாதிரி என்னையும் இருக்க சொல்றியா? அதெல்லாம் முடியாதுண்ணா. நான் ஒரு பொண்ணை உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன், அவ ரொம்ப நல்ல பொண்ணு, அவளை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு மீண்டும் அதையே சொல்லிட்டு நின்று இருந்தான். அவன் விளையாட்டுக்கு தான் சொல்றான் அப்படின்னு இவ்வளோ நேரமும் நினைச்ச ஆதித்யன் இப்போ அவன் சீரியஸா பேசுவோம் ஃபைலை மூடி வச்சுக்கிட்டு அவனை கூர்மையா பார்த்தபடி, சரி சொல்லு, எந்த பொண்ணை நீ காதலிக்கிற? அவ பேர் என்ன? அவ இப்ப எங்க இருக்கா? அவங்க அம்மா அப்பா யாரு? அப்படின்னு வரிசையா கேள்வியை அடுக்கிக்கிட்டே போனான் ஆதித்யன். அது அவ பேரு அபிநயா. அவ நம்ம பக்கத்து ஊர்ல இருக்கால அம்சவல்லின்னு ஒருத்தி, அவகிட்ட தான் வளர்றா. நீ ஏதாவது பேசணும்னா அம்சவல்லி கிட்ட தான் பேசணும்னு சொன்னான். அதை கேட்டு ரொம்பவுமே அதிர்ந்து போனான் ஆதித்யன். என்னடா மறுபடியும் உளர்ற? யார் அம்சவல்லி? அந்த பொண்ணுங்களை வச்சு பழப்பு நடத்துறாளே அவளா அப்படின்னு கேட்டான். அருண் மௌனமா இருக்க மேலும் அதிர்ந்து போனவன், அந்த அம்சவல்லிக்கும் நீ காதலிக்கிற பொண்ணுக்கும் என்னதாண்டா சம்மந்தம்? அந்த பொண்ணு அம்சவல்லியோட பொண்ணா, சொந்த பொண்ணா அப்படின்னு கேட்டான். அவனுக்கும் அம்சவல்லியை பத்தி நல்லா தெரியும். அவ பல பொண்ணுங்களை வச்சு தொழில் நடத்துறவ. அவனே எத்தனை தடவை அந்த வீட்டுக்கு போயிருக்கான். இப்போ அவனுடைய தம்பியே அமுதவல்லி கிட்ட திருமணத்திற்கு பெண் கேட்கணும்னு சொல்றானே, அப்படின்னா அந்த பொண்ணு யாரு அப்படின்னு நினைச்சவனுக்கு உள்ளமெல்லாம் பதறி போச்சு. தெளிவா பேசு அருண், நீ சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியல. அந்த பொண்ணு அம்சவல்லி என்ன பண்றா? அவகிட்ட என்ன பண்றா அப்படின்னு தட்டு தடுமாறி கேட்டான் ஆதித்யன்.
அந்த கேள்வியில கொஞ்சம் தயங்கிய அருண் பதில் சொல்லாம மௌனமாவே இருந்தான். அந்த மௌனத்தை தவறா புரிஞ்சுக்கிட்ட ஆதித்யன், என்னடா மௌனமா இருந்தா என்ன அர்த்தம், பதில் சொல்லு, அந்த பொண்ணு நல்ல பொண்ணு தானே, நம்ம குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணு தானே, நீ எதுவும் தப்பா தேர்ந்தெடுக்கலையே அப்படின்னு பதறிக்கிட்டு கேள்விகளை கேட்டுக்கிட்டே போனான். ஐயோ அண்ணா, அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு. அம்சவல்லி கிட்ட அபிநயா மாட்டிட்டு முழிக்கிறா. அவளை எப்படியாவது விடுவிக்கணும். அதுக்கு தான் நான் நிறைய பணம் வாங்கினேன். கொஞ்ச நாளா அவ கூட தான் நான் பழகிட்டு இருக்கேன். ரொம்ப நல்ல பொண்ணுண்ணா. அவளை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அம்சவல்லி கிட்ட இருந்து நீ தான் அவளை வெளில கூட்டிட்டு வரணும். எனக்கு அவளை கல்யாணம் பண்ணி வைக்கணும். நம்ம அப்பா அம்மா சித்தி சித்தப்பா கிட்டையெல்லாம் நீ தான் பேசணும். முக்கியமாக தாத்தா பாட்டி. கண்டிப்பாக அவங்க ஒத்துக்கவே மாட்டாங்க. ஏதாவது ஒரு பிளான் சொன்னா எனக்கு அபிநயா கண்டிப்பாக வேணும்னு காதலில் பெதிச்சுட்டே போனான். ஆதித்யன் அருண் சொன்னதை கேட்டு அதிர்ச்சி அடைஞ்சாலும் கொஞ்ச நேரத்திலேயே அவனுடைய பிஸ்னஸ் மூல உஷாராயிடுச்சு. இவன் அம்சவல்லி கிட்ட நல்லா மாட்டிட்டு இருக்கான் போல இருக்கு. அவ பணத்துக்காக இவனை பயன்படுத்திட்டு இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட ஆதித்யன் இப்போ தம்பிய அவகிட்ட இருந்து பிரிக்கணும். அதுக்கு என்ன வழி, அதை பத்தி மட்டும்தான் இப்ப யோசிக்கணும்னு மனசுல கணக்கு போட்டவன் கொஞ்ச நேரம் மௌனமாவே இருந்தான். அந்த மௌனத்தை பார்த்த அருண், அண்ணா ஏதாவது பதில் பேசுனா எனக்கு அந்த பொண்ணை கண்டிப்பா கல்யாணம் பண்ணி வைப்ப இல்லையா? வீட்டில் நீ தான் பேசணும். அம்சவல்லி கிட்ட இருந்து அபிநயாவை வெளில கூட்டிட்டு வந்துடனா அப்படின்னு கெஞ்சினான். கொஞ்ச நேரம் மௌனத்துக்கு அப்புறம், சரிதாண்டா, நான் அந்த பொண்ணு விஷயத்தை பத்தி யோசிக்கிறேன். அவளை பத்தி நல்லா விசாரிச்சுட்டு அப்புறமா ஒரு முடிவு சொல்றேன் அப்படின்னா. ஏன்னா இதுல விசாரிக்க என்ன இருக்கு? ஒன்றும் கிடையாது. நானும் நிறைய விசாரிச்சிட்டேன். விசாரிக்கிறேன்னு டைம் வேஸ்ட் பண்ணாத. அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு தான், எனக்கு நல்லா தெரியும். தயவு செஞ்சு எனக்கு அவளை கல்யாணம் பண்ணவை. அப்போதான் என் வாழ்க்கையில் நான் சந்தோஷமா இருப்பேன். நான் பார்த்த பொண்ணுங்களில் அந்த மாதிரி ஒரு அழகான பொண்ணை நான் பார்த்ததே இல்லைனா அப்படின்னா. அதை கேட்ட ஆதித்யனுக்கு இப்போ நல்லாவே புரிஞ்சுது. அந்த பொண்ணு ரொம்ப அழகா இருப்பா, அதனால தான் அம்சவல்லி அவளை வச்சு இவன்கிட்ட பணத்தை கறந்துட்டு இருக்கா. இவனுடைய அப்பாவித்தனத்தை அவன் நல்லா உபயோகப்படுத்திட்டு இருக்கா. என்கிட்ட இருந்து போன பணம் எல்லாம் இப்போ அந்த அம்சவல்லி கிட்ட தான் இருக்கு அப்படின்னு உணர்ந்துகிட்டான் ஆதித்யன். இதிலிருந்து இவனை எப்படி வெளில கொண்டு வர்றது அப்படின்னு யோசிச்சுவன் சட்டுன்னு ஒரு முடிவு எடுத்தான். சரிடா, நான் இதுக்கு ஒரு வழி பண்றேன். அது வரைக்கும் நீ அந்த பொண்ணை கொஞ்ச நாளைக்கு சந்திக்காம இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டான். என்னன்னா இப்படி சொல்ற? அந்த பொண்ணை பார்க்காம நான் எப்படி இருக்க முடியும்? அபிநயா என்னோட உயிர், அவளை பார்க்காம எப்படின்னா அப்படின்னு சொன்னவன் கிட்ட, இங்க பாரு, நான் ஏதாவது சொன்னா அதுல கண்டிப்பா ஒரு காரணம் இருக்கும். நான் சொல்றத கேளு. அந்த பொண்ணு, அவ பேர் என்ன? அபிநயா. அபிநயா தானே அப்படின்னு சொன்னவன், அவளை அம்சவல்லி கிட்ட இருந்து பாதுகாப்பா நான் வெளில கொண்டு வரணும்னு நினைக்கிறியா, இல்ல அப்படியே விட்டுணும்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்டவன் கிட்ட, ஐயோ ஆமாண்ணா, பாவம் அவ அபிநயா என்கிட்ட சேஃபா வரணும் ப்ளீஸ் அப்படின்னு கேட்டான். அப்படின்னா நான் சொல்றத நீ கேளு. கொஞ்ச நாளைக்கு அந்த அபிநயா கண்ணிலையும் அம்சவல்லி கண்ணிலையும் பற்றாத. நான் போய் என்னன்னு பார்த்து விசாரிச்சுட்டு அம்சவல்லிய கொஞ்சம் மிரட்டி உருட்டி அந்த பொண்ணை வெளில கூப்பிட்டு வந்துடுறேன். அப்படி கூட்டிட்டு வந்த உடனே அவளை நம்ம வேற எங்கேயாவது நம்ம இடத்துல சேஃபா வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அம்மா அப்பா கிட்ட சொல்லி அந்த பொண்ணு ஒரு அனாதை, அவளை நான் காதலிக்கிறேன்னு சொல்லு. கண்டிப்பா அவங்க ஒத்துப்பாங்க. ஆனா அம்சவல்லி கிட்ட இருந்த பொண்ணுன்னு மட்டும் சொல்லிடாத. கண்டிப்பா அபிநயாவை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கவே மாட்டாங்க. அவங்களால அதை ஏத்துக்கவே முடியாது. நான் அதனால தான் சொல்றேன், அவளை கொஞ்ச நாளைக்கு நீ சந்திக்கிறத நிறுத்து. நான் போய் என்னன்னு பார்த்து அந்த பொண்ணை அந்த வீட்டை விட்டு வெளில கொண்டு வந்து நம்ம இடத்துல பாதுகாப்பா வைக்கிறேன். அதுக்கப்புறம் நீயே அந்த பொண்ணை போய் பாரு அப்படின்னா. அண்ணனுக்கு எப்பவுமே ஆதித்யன்னா அருணுக்கு ரொம்ப பிடிக்கும். தன்னோட அண்ணன் என்ன சொன்னாலும் அது 100% சரியா இருக்கும்னு நம்புவான். அதனால இப்பவுமே தன்னோட அண்ணன் சொல்றத வேத வாக்கா எடுத்துக்கிட்டு, சரிண்ணா நீ சொல்றதும் ஒரு வகையில சரிதான், அம்சவல்லி கிட்ட இருக்கிற பொண்ணுனா கண்டிப்பா நம்ம அம்மா அப்பா கல்யாணத்துக்கு ஒத்துக்கவே மாட்டாங்க. அதனால நீ எப்படியாவது அவளை வெளில கூட்டிட்டு வந்துரு, சரியா? நான் அது வரைக்கும் அபிநயா பார்க்கவே மாட்டேன், பேசவே மாட்டேன் அப்படின்னா. சரி, இப்போ நீ வீட்டுக்கு கிளம்பு அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சான் ஆதித்யன். சரிண்ணா நான் கிளம்புறேன்னு எழுந்து போனவனை மறுபடியும் கூப்பிட்டான். ஆமா டேய், அவகிட்ட ஃபோன் இருக்கா என்ன
அப்படி இருந்தா அந்த ஃபோன் நம்பரையும் கொடுத்துட்டு போ அப்படின்னா. ஒரு வினாடி நின்று யோசிச்சுவேன். அண்ணா, அவகிட்ட ஃபோன் எல்லாம் இல்லை, லேண்ட்லைன் கூட அவள் வீட்டில் இல்லை. அம்சவல்லி அவளை தனியாக தான் வச்சிருக்கா. நான் தான் அடிக்கடி அம்சவல்லி கிட்ட சொல்லிட்டு அவளை போய் பார்ப்பேன் அப்படின்னு சொன்னான். ஓ, அவகிட்ட ஃபோன் கூட இல்லையா அப்படின்னு ஒரு வினாடி யோசிச்சுவேன். சரி, நீ போ, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி தம்பி அனுப்பி வச்சான். ரொம்ப நேரமா இதுக்கு என்ன தீர்வுன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தான். அவனுக்கு அதுக்கப்புறம் பிஸ்னஸ் கவனம் செலுத்தவே முடியல. தன்னோட தம்பியை இதிலிருந்து எப்படியாவது வெளில கொண்டு வரணும்னு நினைச்சான். அம்சவல்லி நல்லா இவனை ஏமாத்திட்டு இருக்கா. அந்த பொண்ணு அபிநயாவும் அம்சவல்லி கூட சேர்ந்து தன்னோட தம்பியை ஏமாத்தி பணத்தை வாங்கியிருக்கா அப்படின்னு நினைச்ச ஆதித்யனுக்கு அந்த 2 பேரையும் கண்டிப்பா பழி வாங்கணும்னு மனசுல வன்மமே வந்துச்சு. ஆதித்யன் சொன்னது மாதிரி அருண் அதுக்கப்புறம் அபிநயாவை பார்க்க போகவே இல்லை. அருண் சொன்ன அபிநயா தங்கியிருந்த அந்த வீட்டு விலாசத்தை ஏற்கனவே வாங்கியிருந்தான் ஆதித்யன். அங்க தனக்கு நம்பிக்கையான 2-3 ஆட்களை வேலை பார்க்க வேவு பார்க்க அந்த பகுதிக்கு அனுப்பியிருந்தான். கிட்டத்தட்ட 2 மாசம் அருண் அபிநயாவை சந்திக்க போகவே இல்லை. ஆதித்யனுக்கு நல்லா தெரியும், அருண்வர்மன் ரொம்ப சின்ன பையங்கிறனால அவனை மயக்கி அம்சவல்லி ஏதோ ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கா. அந்த திட்டம் அவனுக்கு தெரியணும்னா கண்டிப்பா அந்த அபிநயா அந்த வீட்டை விட்டு வெளில வந்தே ஆகணும். மறுபடியும் அமுதவல்லியோட கையில அபிநயா சிக்கணும். அருண்வர்மனால இனி பணம் வரப்போறதில்லைன்னு தெரிஞ்சா அம்சவல்லி சும்மாவே இருக்க மாட்டா. மறுபடியும் அபிநயாவை வச்சு வேற வகையில பணம் சம்பாதிக்க நினைப்பா. அதான் அவனுக்கும் வேணும். மறுபடியும் அந்த பொண்ணு அபிநயா தொழிலுக்கு வந்தா அதை காரணமா காட்டி அவளை தன்னோட தம்பிக்கிட்ட இருந்து பிரிச்சிடலான்னு தப்பு கணக்கு போட்டான் ஆதித்யன். அதனால அந்த நேரத்தை எதிர்பார்த்து ஆதித்யன் காத்துக்கிட்டு இருந்தான். அவனும் அந்த எதிர்பார்த்த நாளும் வந்துச்சு. அபிநயாவை 2 மாசமா அருண் பார்க்க வரவே இல்லாததை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்ச அமுதவல்லி அவனுக்கு எத்தனையோ தடவை போன்லையும் கூப்பிட்டு பார்த்தா. ஆனா ஆதித்யன் சொன்னது மாதிரி அருண்வர்மன் தன்னோட மொபைல் நம்பரையும் மாத்திருந்தான். அதை மாத்துறதுக்கு முதல்ல அருண்வர்மன் ஒப்புக்கவே இல்லை. ஆனா ஆதித்யன் தான் அவனை சமாளிச்சு மொபைல் நம்பரை மாத்த வச்சிருந்தான். இது தெரியாத அம்சவல்லி மறுபடியும் அருணுக்கு கால் பண்ணிட்டே இருந்தா. அவன் எடுக்கவே இல்லை. நாட் ரீச்சபிள்னு வந்தது. கிட்டத்தட்ட 2 மாசம் அபிநயா தனியா தான் அந்த வீட்டில் இருக்கிறத பார்த்து அம்சவல்லி எரிச்சல் அடைஞ்சா. இத்தனை நாட்களும் அபிநயாவை பார்க்க வரும்போதெல்லாம் அருண்வர்மன் அம்சவல்லிக்கு லட்சக்கணக்கில் பணம் கொடுத்தான். ஆனா இப்போ அபிநயாவால 10 பைசாவுக்கு பிரயோஜனம் கிடையாது அப்படின்னு நினைச்சு கடுப்பானா அம்சவல்லி. இவ ஒரு ஆளுக்கு எத்தனை செலவு பண்றது அப்படின்னு உள்ளுக்குள்ள கலங்கியும் போனான். இந்த சமையல்காரிக்கும் வீட்டு வேலைக்கு வச்ச ஆட்களுக்கும் மாசம் மாசம் பணத்தை அழ வேண்டி இருந்தது. அதை யோசிச்சு பார்த்த அமுதவள்ளி இனி இவளால அருண்வர்மன் இங்க வரப்போறதே இல்லை. அதனால இவளை இங்க கொண்டு வந்து நம்ம தொழிலுக்கு ஈடுபடுத்திடலாம். ஏற்கனவே அவ போட்டோவை பார்த்துக்கிட்டு ஒரு பணக்கார கிழவன் அவளை கேட்டுக்கிட்டே இருக்கான் அப்படின்னு நினைச்சுவன் அபிநயா இருந்த தோட்டத்தை வீட்டை காலி பண்ணி அவளை மறுபடியும் அவளுடைய பாதுகாப்புக்கே கொண்டு வந்தா அம்சவல்லி. இத எதிர்பார்த்துதான் 2 மாசமா காத்துட்டு இருந்தான் ஆதித்யன். அவனுக்கு நல்லாவே தெரியும் அம்சவல்லி அப்படி அபிநயாவை சும்மா விட்டுற மாட்டான். கண்டிப்பா அவளுடைய தொழிலுக்குள்ள கொண்டு வருவான்ங்கிறது. அவனுக்கு இன்னமும் ஒரு பெரிய சந்தேகம் இருந்துச்சு அபிநயா விஷயத்துல. அபிநயா நல்ல குடும்பத்து பெண்ணாக ஒழுக்கமானவளாக இருக்கவே முடியாது. அம்சவல்லி கிட்ட சிக்ன பெண்கள் பல பேர் அப்படி சீரழிஞ்சிட்டு தான் தன்னோட தம்பிய மயக்கி அம்சவல்லி அபிநயாவை அனுப்பி வச்சிருப்பா அப்படின்னு அவனுடைய யூகம். அதை சரிபார்க்க அம்சவல்லி வீட்டுக்கு அவனே நேர்ல போனான் ஆதித்யன். ஒரு நாள் அங்க தனக்காக ஒரு பொண்ணை காட்டுமாறு கேட்டான். அவனுக்கு நல்லா தெரியும் அபிநயாவை அவன்கிட்ட காட்டுவான்னு. தனக்கான ஏதாவது ஒரு நாடகம் அவ போடுவான்னு எதிர்பார்த்துட்டு தான் இருந்தான் ஆதித்யன். அதனால அம்சவல்லி எத்தனையோ பொண்ணுங்களை காட்டியும் அவன் அன்னைக்கு ஒப்புக்கவே இல்லை. அப்பதான் ஒரு அறையிலிருந்து ஒரு வீறிட்டு அழும் சத்தம் கேட்டுச்சு. அப்பவே அவனுக்கு புரிஞ்சிருச்சு அது அந்த பொண்ணு அபிநயா தான். இது தனக்கான வலை அப்படிங்கிறதும் புரிஞ்சுக்கிட்டான். அதனால அவளை கூட்டிட்டு வரும்படி அம்சவல்லி கிட்ட சொன்னான்.
ஆதித்யனுக்கு அந்த அபிநயா எப்படி இருப்பான்னு பார்க்கணும் போல ஒரு ஆசை இருந்தது. தன்னோட தம்பி அப்படி அந்த பொண்ணுகிட்ட மயங்கி நிற்க காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஒரு உணர்வு. அதனாலேயே அபிநயாவை பார்க்க நினைச்சான். ஆனா பார்த்த மறு வினாடி அவளுடைய உருவம் அவன் மனசுல அப்படியே பதிஞ்சு போச்சு. அதை அவனால நம்ப கூட முடியல. எவ்வளவு அழகா இருக்கா, அப்பாவியான முகம். இவளா தன்னோட தம்பியை மயக்கினா? இவளா இந்த அம்சவல்லி கிட்ட தொழில் பண்றா? அவனால அதை நம்பவே முடியல. அப்பதான் அம்சவல்லி இந்த அபிநயாவை ஒருத்தனை காதலிக்கிறதாவும் அதனால தொழில் பண்றதுக்கு மறுக்கிறதாவும் சொல்லிட்டு இருந்தா. அப்படின்னா இவ அருண்வர்மனுக்காகத்தான் விரதம் இருக்காளோ அப்படின்னு ஒரு வினாடி யோசிச்சவன் மறு வினாடியே அம்சவல்லி கிட்ட திரும்பி, ஆமா, இவ அப்படி காதலிக்கிறதுக்கு முன்னாடி யார்கிட்டையும் பழகினது இல்லையா? யார்கிட்டையும் இவளை நீ அனுப்புனது இல்லையா அப்படின்னு கேட்டான். அம்சவல்லிக்கு ஏதோ ஒரு உள்ளூர ஒரு உணர்வு தோண ஆரம்பிச்சுது. அருண்வர்மன் இவனுடைய தம்பி இல்லையா அப்படின்னு நினைச்சவ அத பதில் ஒரு நிமிஷம் யோசிச்சா. உடனே அப்படியெல்லாம் இல்லையே, இவ நிறைய பேர் கூட பழக்கத்துல இருந்தவதான். இப்பதான் யாரோ ஒருத்தர் மேல காதல் வந்திருக்கு. அந்த காதல்ல மறக்க முடியாம இப்போ வேற யார் கூடயும் படுக்க மாட்டேங்கிறா, அவ்வளவுதான் அப்படின்னு அசால்ட்டா தோலை குலுக்கிட்டு சொன்னான். அதை கேட்டவனுக்கு கோபம் இன்னும் அதிகமாச்சு. அப்படின்னா இவ கலங்கப்பட்டவதான். வீணா இங்க இருந்து சீன் போட்டுட்டு நிக்கிறா. இவளை எப்படியும் தன்னோட தம்பிக்கிட்ட இருந்து பிரிச்சே ஆகணும். இப்ப என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சான். ஆனா அம்சவல்லியை மிரட்டி அந்த அவ வீட்டுல இருந்து அவளை வெளியில கூட்டிட்டு வர்றதுக்கு பிளான் போட்டான். அதே மாதிரியே செஞ்சான். ஜீப்ல போகும்போதெல்லாம் தன்னை இறக்க வேணும்படி அவ கெஞ்சிக்கிட்டு தான் இருந்தா அபிநயா. அவனுக்கும் இவளை இறக்கி விட்டுட்டு போறதுல எந்த நஷ்டமும் இல்லதான். ஆனாலும் இவ நேரா தன்னோட தம்பியை பார்க்க போனா அருண்வர்மனுக்கு ஏற்கனவே இறக்க குணம். கண்டிப்பா இவ பேச்சுல மயங்கி அப்பவே தாலி கட்டினாலும் கட்டிடுவான். அப்படி கட்டிட்டா இவ தன்னோட குடும்பத்துல மருமகளா வந்துருவான். இப்படி கலங்கப்பட்டவள் தங்களுடைய குடும்பத்துக்குள்ள வரவே கூடாது. அதுக்கு என்ன பண்றதுன்னு யோசிச்சபடி ஜீப்பை ஓட்டிக்கிட்டு போனவன் அவனுடைய ஊருக்கே போய் அவன் தோப்புல ஒரு சின்ன வீட்டுல அவளை கொண்டு போய் விட்டான். அந்த தனி வீட்டை பார்த்து அதிர்ந்து போனான் அன்னைக்கு அபிநயா. வீட்டை ஹால்ல நின்னபடியே சுற்றி பார்த்த அபிநயா மிரண்ட விழிகளோட ஆதித்யனை பார்த்து, சார், என்னை ஏன் இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அந்த அம்சவல்லி கிட்ட இருந்து காப்பாத்தி கூட்டிட்டு வந்து நீங்களும் அவங்கள மாதிரி இப்படி என்னை வேற வீட்டுல வச்சிருக்கீங்களே, இது உங்களுக்கே நியாயமாப்படுதா? என்னை விட்டுருங்க சார், நான் போறேன் அப்படின்னா. நான் அம்சவல்லி கிட்ட இருக்கேன்னு தெரிஞ்சும் என் ஒழுக்கத்து மேல சந்தேகப்படாம ஒரு நல்ல மனுஷன் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. நான் அவர் கூட வாழணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன். தயவு செஞ்சு என்னை விட்டுருங்கன்னு கெஞ்சினான். ஆனா ஆதித்யனும் அவளை கூர்மையா பார்த்துக்கிட்டு நின்னா. நீ ஒருத்தனை காதலிக்கிறதாவும் கல்யாணம் பண்ணிக்க போறதாவும் சொல்றியே, அவன் யாருன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டுட்டு அவளை கூர்மையா பார்த்தான். அபிநயா எந்த பதிலும் சொல்லாததை பார்த்து, அவன் வேற யாரும் இல்லை, என் தம்பி அருண்வர்மன் தான். எங்க குடும்ப வாரிசு, பெரிய இடத்து பிள்ளை, செல்ல பிள்ளை. அவனை தான் நீ என்கிட்டயே கல்யாணம் பண்ணிக்க போறதா சொல்ற அப்படின்னு நக்கலா சொல்லி சிரிச்சவன் அவளை நேரா பார்த்து, ஆமா, உனக்கு அவனை கல்யாணம் பண்ணிக்கிற தகுதியெல்லாம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு கேட்டவன் கிட்ட, ஏன், எனக்கு என்ன குறைச்சல்? ஒரு ஆம்பளைய கல்யாணம் பண்ணிக்க என்கிட்ட நான் ஒரு பொண்ணுங்கிற தகுதி இருக்கு, அது போதுமே உங்க தம்பியை நான் கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு துடுக்குத்தனமா கேட்டா. அவளுக்கு அவளை ஏமாத்தி இவன் இங்க கூட்டிட்டு வந்தது கோபம். அவ பதில கடுப்பான ஆதித்யன், ஏய், சின்ன பொண்ணுன்னு பார்த்தா வாய் ரொம்ப பேசுற, உன் வாயை என்கிட்ட அடக்கி பேசு. என் தம்பியை கல்யாணம் பண்ணிக்க ஒரு பொண்ணா இருந்தா மட்டும் பத்தாது, அவ ஒழுக்கமானவளா இருக்கணும். இப்படி 10 பேர் கூட படுத்தவளா இருக்கக்கூடாது, வேசியா இருக்கக்கூடாது, நடத்த கெட்டவளா இருக்கக்கூடாது, முக்கியமா கழுசரியா இருக்கக்கூடாது அப்படின்னு பல்ல கடிச்சுக்கிட்டு உரிமினான். அவன் சொன்னதை கேட்டு அதிர்ந்து போனா அபிநயா. அவனை பார்க்கவே அவளுக்கு பயமா இருந்தது. ஆனாலும் அவனுடைய வார்த்தைகளால ரொம்ப பெருசும் காயப்பட்டவ. இவன் மட்டும் ஒழுங்கா ஏன் ஒழுக்கத்தை பத்தி பேசுறான் அப்படின்னு நினைச்சவன் அவளும் வார்த்தைகளை விட ஆரம்பிச்சு அவனை காயப்படுத்தினான். உங்க தம்பி அருண் என்ன காதலிக்கிறாருன்னு தெரிஞ்சும்
என்னை இப்படி தனி வீட்டில் கொண்டு வந்து வச்சிருக்கீங்களே, நீங்க மட்டும் ஒழுக்கமா? தம்பிக்கு பொண்டாட்டி ஆக போறவ மேல ஆசையும் காமமும் வச்சு அம்சவல்லி வீட்டிலேருந்து இப்படி தனியா கூட்டிட்டு வந்து அசிங்கமா பேசிட்டு நிக்கிறீங்களே, இது உங்க தம்பி அருணுக்கு தெரிஞ்சா எவ்வளவு பெரிய பிரச்சனையாகும் தெரியுமா அப்படின்னு மிரட்டி கூட பார்த்தா. அதை கேட்டவன், என்ன மிரட்டி பார்க்குறியா? நான் நினைச்சா உன்னை இந்த வீட்டில் இங்க என்ன வேணாலும் பண்ண முடியும் தெரியுமா அப்படின்னு அவளை ஒரு மாதிரி பார்த்துட்டு ஒரு மாதிரி குரல்ல சொன்னவன் அவளுடைய முகம் வெளறி போவதை பார்த்து மனசுக்குள்ள சிரிச்சான். என் தம்பி சொன்ன மாதிரி நீ இன்னும் எவன் கூடவும் படுக்காம இருக்கலாம், ஒழுக்கமானவளா இருக்கலாம். ஆனா நான் நினைச்சா உன்னை இங்கேயே நாசம் பண்ண முடியும். அப்படி நடந்தா நீ என் தம்பி பக்கம் கூட போக தகுதி இல்லாம போயிடுவ. என் தம்பி கிட்ட இருந்து உன்னை பிரிக்க நான் எந்த எல்லைக்கும் போவேன் அப்படின்னு கடைசி வார்த்தைகளை துப்பினான். அவன் முகத்தை பார்த்தும் வார்த்தைகளை கேட்டும் பயந்து போனாலும் அதை அவன்கிட்ட துளி கூட காட்டிக்காத அபிநயா எத்தனை பேர்கிட்ட இப்படித்தான் அடங்கிதே போகிறது. ஒரு தடவை எதிர்த்து நின்னாதான் என்ன ஆயிடும் அப்படின்னு நினைச்சவ அவனை பார்த்து நிமிர்ந்து நின்னான். அப்படியே நீங்க சொன்ன மாதிரி என்ன நீங்க நாசம் பண்ணா அப்படியே இங்கிருந்து போயிடுவேன்னு மட்டும் தப்பா நினைச்சிடாதீங்க. அப்பவும் அப்படியே அதே கோலத்தோட என்னோட அருண் கிட்ட போய் நிற்பேன். அவரை பத்தி என்னை விட உங்களுக்கு நல்லா தெரியும். என்னை எப்படி இருந்தாலும் அவர் ஏத்துப்பாரு. நான் அப்புறம் அவரை அப்படியே கல்யாணம் பண்ணிக்கிட்டா உங்க தம்பி மறுபடியும் உங்ககிட்ட வருவாருன்னு நினைக்கிறீங்களா? இல்ல உங்க குடும்பத்துக்குள்ள என்ன கூட்டிட்டு வருவாருன்னு நினைக்கிறீங்களா? அருண் உங்க மேல வச்சிருந்த மரியாதையெல்லாம் என்ன ஆகும்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. அவரை முழுசா நீங்க இழக்க வேண்டி வரும் அப்படின்னு அபிநயா திரும்ப மிரட்ட இப்போ ஆதித்யன் தான் ஆடி போய் நின்னான்.